இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ கரிகாலன் இந்த ஆளு கையில இருக்கிற துப்பாக்கியை புடுங்க பாத்துட்டு இருந்தப்போ அந்த நேரம் யாரோ சுட்டிருக்காங்க. யார் சுட்டிருப்பாங்க? தெரியலையே. ஒழுங்கு மரியாதை எங்க எல்லாரையும் விட்டுருங்க. இந்த ஆளு கைக்கு துப்பாக்கி எப்படி வந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? வெளியே இருந்துதான் வந்துச்சு. ஆமா ஆமா. அப்போ வெளிய இருந்து யாரோ துப்பாக்கிய தூக்கி போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டது நாம நினைக்கிற மாதிரி 4 பேர் இல்ல, 5 பேரு தான். அந்த 5வது ஆளு தான் இந்த ஆளை சுட்டு கொண்டிருக்கணும். அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால நம்ம உடனே ஒரு வக்கீல கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். நீங்க நினைச்ச மாதிரி தானே எல்லாமே நடந்துச்சு. அப்புறம் ஏன் சந்தோஷமா இல்லாம ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்ல, நான் தான் அந்த சிட் ஃபண்ட் ஆளை சுட்டேன்னு அந்த நந்தினி கண்டுபிடிச்சிருவாளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிப்பா? நீங்க தான் அந்த ஆளை சுட்டுட்டீங்களே. என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. இங்க பாருங்க, என்ன கொன்னு போட்டாலும் நான் அதை சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படிங்க அவ கண்டுபிடிப்பா? நந்தினியை நாங்க பார்த்தப்போ அவ நார்மலாவே இல்ல. செத்து போன அந்த சிட் ஃபண்ட் ஆளையே வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு, அதனால்தான் அப்படி பார்த்துட்டு இருந்தா. எனக்கு என்னமோ அந்த ஆளை கரிகாலம் கொல்லலைங்கிற சந்தேகம் அவளுக்கு எப்படியோ வந்திருக்குமோன்னு தோணுது. அப்படியே அவளுக்கு அந்த சந்தேகம் வந்தாலும் நீங்க தான் சுட்டீங்கன்னு அவ எப்படி கண்டுபிடிப்பா? கரிகாலம் அவளோட புருஷன் இல்ல. புருஷனை காப்பாத்துறதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அதனாலதான் அவ எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சிருவாளோன்னு யோசனையா இருக்கு. நீங்க தான் அந்த கொலைய பண்ணீங்கன்னு எந்த தடயமோ எந்த ஆதாரமும் இல்ல. அதனால அவ உங்களை கண்டுபிடிக்கலாம் சான்ஸே இல்ல. தேவையில்லாம நீங்க எதையாவது பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க, அட வாங்க. இந்த நேரத்தில் எதுக்கு இங்க வந்தா நந்தினி? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். அந்த சிட் ஃபண்ட் ஆளை சுட்டது நீ இல்ல கரிகாலா. அந்த கொலைய நீ பண்ணல. என்ன சொல்ற நந்தினி? ஆமா, உனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. கரிகாலம் கொலை பண்ணலங்கிறத இந்த நந்தினி கண்டுபிடிச்சிட்டாளே. இப்ப உங்களையும் கண்டுபிடிச்சிருவாளோ? நீங்க மாட்டினா நானும் மாட்டிப்பனே. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப நான் திரும்ப ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குமோ? கொஞ்சம் அமைதியா இரு, என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அமைதியாவா? இப்ப என்ன பண்ண போறனோ? அப்ப அந்த ஆளு சுட்டது யாரு? அதுதான் யாருன்னு தெரியல சார். சார், கரிகாலன் அந்த ஆளை கொலை பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்ப கரிகாலனை வெளியே அனுப்பலாம்ல சார்? சார், அப்படிலாம் அனுப்ப முடியாது சார்.
இப்போ எங்க இருக்கீங்க நீங்க? நாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம் மாமா. கரிகாலன் மாமா போய் பார்த்து பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்றோம் மாமா. சரிம்மா. அருள் மாமா, சொல்லு வானதி. நீங்க நம்ம வக்கீல கூட்டிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க. ஓகே ஓகே. அப்பா, நான் வக்கீல கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நானும் கூட நானும் வரேன்ப்பா. வரேன்ப்பா. நானும் வரேன்ப்பா. இல்ல பாட்டி. ஆமா அருளே, எல்லாருமா சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போயிடலாம். நீ வக்கீல மட்டும் கூட்டிட்டு வந்துப்பா. ஆமாப்பா. அது இல்ல, இந்த நேரத்துல ஏன் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? அன்டைம்ங்கிறதால யாரையும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. என்னப்பா? நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் வக்கீல கூப்பிட்டு ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிப்பா. போயிட்டு வா. கரிகாலா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இருக்கேன். நான் உன்னை ஜெயிலுக்கெல்லாம் போக விட மாட்டேன். நான் உன்னை காப்பாத்துவேன். எனக்கு தெரியும் நந்தினி. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. என்னை நீ ஜெயிலுக்கு போக விட மாட்ட. எனக்காக நீ இருக்கின்ற தைரியத்தில் தான் நானும் இருக்கேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத. இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே, நானும் அப்பாவும் இருந்துக்கிறோம். நாளைக்கு கண்டிப்பா கோர்ட்ல இருந்து நாங்க வெளியில வந்துடுவோம். எங்களை வெளியே கொண்டு வரதுக்கு தான் நீ இருக்கியே. இது போதும் எனக்கு. நாளைக்கு காலையில உங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்க வரோம். ஐயோ, என்னங்க நிஜமாவே சுட்டுட்டீங்க? அந்த ஆள் செத்தே போயிட்டான். சாகறதுக்காக தான் சுட்டேன். இந்தா, இத பத்திரமா வை. ஆமா, அந்த துப்பாக்கி நீங்க என்கிட்ட தான் கொடுத்தீங்க. ஆனா இப்ப அந்த துப்பாக்கி என்கிட்ட இல்லையே. ஐயோ, இப்ப எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அதுவா எங்க போகும்? நீ தான் எங்கேயோ கீழே போட்டு தொலைச்சிருக்க. ஐயோ, ஒருவேளை அந்த துப்பாக்கிய குடோன்ல எங்கேயாச்சும் கீழே போட்டிருப்பியோ? வா, நாமளும் உங்க கூட போய் சேர்ந்துடலாம். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அதுவும் கரெக்ட் தான். போலாம் போலாம் வாங்க.